இவர் என்ன கர்நாடகத்தில் போலீஸாக இருக்கிற மாதிரி இங்கேயும் நினச்சிக்கின்னு இருக்காரு. அவர் கர்நாடக போலீஸ் இல்லை. மாண்புமிகு துணை முதல்வர் சொல்லியது என்னவென்றால், அண்ணா சாலை என்ற பகுதியில்தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரையில் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார். இப்பொழுதும் சொல்லுகிறோம், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்றுதான் சொல்லுகிறோம். இது நீர் பூத்த நெருப்பு. இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம். ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல. இது 75 ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம். மிசாவையே சந்தித்தவர். தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேனிலவு காண வேண்டியவர். மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர். அவர் வழிவருகின்ற லட்சோப லட்ச தொண்டர்கள் இருக்கின்ற வரை ஓர் அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலை அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீறு பெறும். இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் 4 கால் பாய்ச்சலில் இருந்தவர்கள் 8 கால் பாய்ச்சலை நோக்கி செல்வார்கள். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அண்ணா அறிவாலயம் என்ன ஒரு ரெட் லைட் ஏரியாவன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஏன் அங்க வரக்கூடாதா? அப்படி என்ன வரக்கூடாத இடமா அப்படின்னு. அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம், நட்பு பாராட்டுவதற்கு வரலாம். அண்ணா அறிவாலயத்தில் இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி, ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம், எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார். அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டியவர், அப்பா தாத்தா ஸ்தானத்தை அடைந்தவர். ரெட் லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்கிறது என்றுதான் இதை காட்டுகிறது. போட்டோம், மக்கள் எந்த அளவு வரவேற்பு பார்க்கட்டும். ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபேக் மோடி என்பதை மீண்டும் அவர்களே இதை கையில் எடுக்கின்றார்கள். அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டு என்றால் அது ஒன்றிய பிரதமராகத்தான் இருக்க முடியும். இந்த தமிழ்நாட்டிலே பெயர் பலகைகளிலே தமிழ் இல்லை. இந்த தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை. இந்த தமிழ்நாட்டிலே நிர்வாகத்திலே தமிழ் இல்லை. தமிழ் வளர்ச்சித்துறைன்னு வச்சிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேர். பாருங்க, இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும். அதனால் தமிழிலே பெயர் பலகை அந்த சட்டத்தை அமுல்படுத்தணும். 2006 கட்டாய தமிழ் பாடச்சட்டம் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த கட்டாய தமிழ் படிக்க மாட்டாங்கிறான். ஆகவே கட்டாய தமிழ் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிடங்கிற வார்த்தை வருது. தமிழ்தாய்க்கும் திராவிடத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாண்டிச்சேரியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம் அந்த மாநில அரசு. மலேசியாவில் தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது, மொரீஷியஸில் தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது. அதெல்லாம் திராவிடங்கிறது இல்லை. எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றி அமைக்க வேண்டும். பாரதியார் பாடல்கள், நம்முடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் போன்ற சங்கத்தமிழ் பாடல்களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றி அமைக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது, அதான் அவனுக்கு கோபம். தாய்மொழி படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்க வேண்டாங்கிறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழிலே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம், தமிழ்தாய் பாதத்தில் வச்சு. இந்த தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் எல்லாம் பாருங்கள், எங்காவது இந்தி திணிப்புங்கிறது இருக்கான்னு பாருங்கள். நிரூபிச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா பரிசு. இந்து மக்கள் கட்சி 1 லட்ச ரூபா பரிசு. இந்தி திணிப்பு இருக்குன்னு நிரூபிச்சா 1 லட்ச ரூபா பரிசு. திமுக காரங்க நடத்துறது பூராமே அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம், ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம். இவங்க எல்லாமே 3 மொழி தான், பணம் கொடுத்து தான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க. அவங்க வியாபாரம் கெட்டு போயிடும் தான். நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் கெட்டு போயிடும். இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க. இப்போ கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான். அதில் அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இவங்க தான் வேணும்னே உள்நோக்கத்தோட இந்த மாநிலம் தமிழன் எதையும் படிக்கக்கூடாது. தமிழன் படிச்சுட்டா கொடி தூக்க வரமாட்டான் உடன்பிறப்பே. தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விற்று இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை. கம்யூனிஸ்ட்காரன் கேரளாவில் ஏற்றுக்கிறேன், இங்கே வேண்டாங்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய சீட்டிங். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.